அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் விஜயாவட்டிக்கு வரவேற்கின்றேன். ஒரு நபர் சில நாட்களுக்கு முன்னாடி 2 காலையும் பிடிச்சிக்கிட்டே உள்ள வந்தார். என்னாச்சுன்னு கேட்டதுக்கு 2 காஃப் மசில், அதாவது முட்டிக்கு கீழே லோவர் லெக் ஃபுல்லாக பெயினாக இருக்குது. எவ்வளோ நாளாக பெயினாக இருக்குன்னா மோர் தென் 15 டேஸ்க்கு மேலே பெயின் இருக்குது. இந்த பெயினுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல்ல பெயின் வந்தோடனே லோக்கலில் இருக்கிற கிளினிக் போயிருக்கார். அவங்க காஃப் மசில் அப்படின்னு பெயின்னு சொன்னதும் சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லி சத்து ஊசின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு 1 or 2 டேஸ் நல்லா இருந்தது, திரும்ப எனக்கு வலி வந்துடுச்சு அப்படிங்கிறார். திருப்பியும் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப லோக்கலில் இருக்கிற வேற ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காரு. அவரும் அதே மாதிரி தான் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டு ப்ளஸ் திரும்ப ஒரு இன்ஜெக்ஷன் ஏதோ பண்ணியிருக்காங்க. திரும்ப பெயின் குறையலன்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சுட்டு லோக்கலில் நீவிற இடம் இருக்குது, அதாவது பச்சைலையெல்லாம் வச்சு நீவுறாங்க, எண்ணெய்லாம் போட்டு நீவுறாங்க, அது போனால் சரியாக போய்டும்னு சொல்லி யாரும் சொன்னாங்க. நரம்பு பிடிப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி நான் போய் நரம்பு நீவினேன். அதை நீவினதுக்கப்புறம் இன்னும் பெயின் எனக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ ஊசி போட்டாச்சு, மாத்திரை சாப்பிட்டாச்சு, ட்ரெடிஷ்னலாக பண்ண வேண்டிய மசாஜெல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் பெயின் குறையல அப்படின்னு சொல்லி வர்றாரு. இப்போ ஏன் லோவர் லெக் பெயின் வருது சரியாக கண்டுபிடிக்காமையே நார்மலாக ஒரு கெஸ் பண்ணி இதுவாக இருக்கும் அதுவாக இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ப்ரைமரியாக போகும்போது அப்படி தான் நடக்கும். ஆனால் இவருக்கு லோவர் லெக் பெயின் வந்ததுக்கு 4 காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1, வெரிகோஸ் வெயின் ஏதாவது இருந்தது அப்படின்னா, உள்ளதா வெரிகோஸ் வெயின் மாதிரி இருக்குது அப்படின்னாலும், அல்லது டிவிடி டீப் வெயின் த்ரோம்போசிஸ் மாதிரி இருந்தால் கூட கண்டினியூஸ் பெயின் வரத்துக்கு லோவர் லெக் பெயினும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னா 2 காலும் ஈவனாக இருக்குது. அப்படி 2 காலும் ஈவனாக இருக்க வாய்ப்பு இல்லை வெரிகோஸ் வெயின். ஏன்னா எந்த காலில் பெரும்பான்மையான வெரிகோஸ் வெயின் இருக்கோ அங்கே பெயின் வரலாம், பட் ஈக்குவலாக பெயின் வரதுக்கான வாய்ப்பு வெரிகோஸ் வெயினில் கம்மி. ஸோ அது இல்லை. 2வது, மேக்னீஷியமோ அல்லது பொட்டாசியம் இந்த மாதிரி எசென்ஷியல் மினரல்ஸ், முக்கியத்துவமான இன்றியமையாத தாது உப்புக்கள் குறைபாடு வந்தாலும் காஃப் கிராம்ப் வரும். சம்டைம்ஸ் அது காஃப் பெயினாகவும் கண்டினியூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணால் தான் தெரியும், பிளட்டில் எலக்ட்ரோலைட் செக் பண்ணால் தான் தெரியும். 3வது முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா லோவர் லெக் பெயின் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹார்ட் கஷ்டப்பட்டு ஹார்ட் பம்ப் ஆகும், லோவர் லெக் வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ஏதாவது கம்மியானா கூட கான்ஸ்டன்ட் பெயின் வரதுக்கு சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. பட் இவரோட பிபி செக் பண்ணும்போது பிபி நார்மல் தான், பிகாஸ் அவர் ஒரு 30 அரௌண்ட் ஏஜ் தான், ஏஜ் கூடவும் இல்லை. அடுத்த முக்கியமான காரணம் பிளட் சுகர். இது ரேர் கேஸில் பார்க்குறாங்க, பட் இது கண்டிப்பாக பார்க்கணும். லோவர் லெக் பெயின் கான்ஸ்டண்ட்டாக வருது, ஈவன் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி ஷோல்டர் பெயின் கண்டினியூ வருதுன்னா கூட நீங்கள் சுகர் செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இவருக்கு சுகர் செக் பண்ணும்போது 240. அவருக்கும் ஷாக்கிங்காக இருந்தது, எனக்கு அது பெரிய ஷாக்கிங்காக இல்லை. ஏன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் 20 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, 20லேருந்து 30க்குள்ளே புதுசாக சர்க்கரை வியாதி கண்டுபிடிக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் இது எனக்கு சர்ப்ரைசிங் இல்லை, பட் அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் யாருக்குமே சுகர் இல்லை, ஆனால் எனக்கு எப்படி திடீர்னு சுகர் வந்தது அப்படின்னு. இவருக்கு சுகர் வந்ததுக்கான காரணம், இவருக்கு இந்த பெயின் கண்டினியூவாக விடாமல் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ஹை பிளட் சுகர் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் செக் பண்ணோம், ஒரு பிளட் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, அதில் பொட்டாசியம் கால்சியம் இதெல்லாம் விதின் லிமிட்டில் இருக்குது, நோ இஷ்யூஸ். ஸோ அவருக்கு இப்போ இருக்கிற பெயினுக்கு காரணம் ஹைப்பர் கிளைசீமியா. அப்போ ஏன் கம்மி வயசில் வந்தது அதுக்கு அவர் ஒரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து டெய்லி 2 ஜூஸ் 3 ஜூஸ் நான் குடிச்சிட்டே இருக்கேன். நிறைய நல்ல சக்கரை போட்டு ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும், அல்லது இந்த பாட்டில் வரக்கூடிய ஜூஸஸ் இந்த மாதிரி நான் நிறைய குடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப உடம்பு சூடாகுது என்னோடய வேலைக்கு. அவர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறார். வெளியில் போகும் பொழுதெல்லாம் தண்ணி தாகிடும்போது தண்ணி குடிக்கிறது போல் ஜூஸ் தான் நான் குடிச்சிட்ருக்கேன். இப்போ ஜூஸ் குடித்தா பிளட் சுகர் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எக்ஸசிவ் சுகர் கண்டென்ட் ரெகுலராக நல்லா பசி நேரத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இட் மே காஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்சுலின் இன்சஃபிஷியன்சி. சுரக்கிற இன்சுலின் போதாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எக்ஸசிவ் சுகர் கண்டென்ட்டை நல்லா பசி நேரத்தில் டீஹைட்ரேட்டடாக இருக்கும்போது குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போ பிளட் சுகர் ஸ்பைக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவருக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாரு, மதிய நேரம் சாப்பிட முடியாது, மதியம் அந்த பசி நேரத்தில் ஜூஸ் ஃபுல்லாக குடிச்சிருது, அப்புறம் 3 மணி 4 மணிக்கு மேலே ஏதாச்சும் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டி தவறான உணவு பழக்கத்தில் தவறான நேரத்தில் உணவு எடுக்கிறது ஹேபிட் இருந்ததுனால இவருக்கு சின்ன வயசில் பிளட் சுகர் வந்துச்சு, டயபெட்டிஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த 240 நீங்கள் 140 பிலோ கொண்டு வந்து விட்டாலே அந்த காஃப் மசில் பெயின் தானாகவே சரியாயிடும், அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ அவருக்கு என்ன நம்ம பரிந்து வச்சோம், ஜூஸஸ் அவாய்ட் பண்ணுங்கள், லிக்விடாக, அதாவது இனிப்பாக லிக்விடாக எடுக்கிறத தவிருங்க. இனிப்பாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, அதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் லிக்விடாக ஒரு 300 ml 400 ml ஜூஸாகவே குடிக்கும்போது பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே இந்த மாதிரி எடுக்கிறத தவிர்க்கணும்.
ரெண்டாவது கூழ் கஞ்சியாக எடுக்கிறத தவறுங்க. சாப்பிட்றதுக்காக கூழாக நிறைய குடிக்கிறது, கஞ்சி நிறைய குடிக்கிறது, இதுவுமே ஒரு சடன் சுகர் ஸ்பைக் உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திட உணவுகளாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். மூணாவது, ஒரு சில இயற்கையாக பிளட் சுகரை கம்மி பண்ணக்கூடிய மருந்துகள். இவருக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்ன்றனால நான் டேப்லெட் எதுவும் எடுக்காமல் இந்த டயட்ரி சேஞ்சஸ், டைமுக்கு சாப்பிட்றது, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் நடக்கிறது, நடந்து காஃப் மசிலில் பெயின் உண்டு பண்ணினீங்கன்னா, நடக்கிறதுனால காஃப் மசில் பெயின் உண்டு பண்ணிங்கன்னா சுகர்னால காஃப் மசில் பாதிக்காது, காஃப் மசில் பெயின் வராது. அப்போ டெய்லி அந்த வலியை பொறுத்துட்டு ஒரு 1 வீக் நடந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுகர் ட்ராப் ஆக பெயின் குறையிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுறோம். உள்ளே எடுக்கிறது வெறும் நாவற்கொட்டை சோறுனை மட்டும். நாவற்கொட்டைன்னா நம்ம சாப்பிட்ற நாவல் பழம், அதோட சீட், அந்த சீடில் அரைக்கிற பொடி, இந்த நாவற்கொட்டை பொடி மட்டும் அட்வைஸ் பண்ணுறோம். ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் there is no cough muscle pain. அவருக்கு பெயினே இல்லை, நல்லா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. பிளட் சுகர் லெவல் 160 to 140 அந்த ரேஞ்சில் தான் அவருக்கு இருக்குது. ஏன் இந்த கேஸ் ஸ்டடி உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னா, காஃப் மசில் பெயின் வந்தாலோ, லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி பெயின் வந்தாலோ, இடுப்புக்கு கீழே எனக்கு கால் வலிச்சிட்டே இருக்குது, ஈவன் ஷோல்டர் பெயின் கண்டினியூவாக இருக்குன்னாலும் தயவு செஞ்சு ஏஜெல்லாம் பார்க்காதீங்க. சர்க்கரை உணவுக்கு முன் ஒன்று, உணவுக்கு பின் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளை ஏமாற்றிடும். ஏஜ் கம்மி தான், எனக்கு ஏன் சக்கரை வருது, எங்கள் வீட்டில் யாருக்குமே எனக்கு இல்லையே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் விட்டுறாங்க. இப்போ இவர் சுகர் செக் பண்ணாமல் இதே மாதிரி சத்து ஊசி போடுறது, வலி ஊசி அப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா, சுகரை நம்ம டயக்னோஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா, அது இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிற நரம்பு நோயாக மாறி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டி பெயின் டியூ டு சுகர் தான் கொஞ்சம் லாங் ரன்னில் உள்ளங்கால் எரிச்சல் உண்டு பண்ணும். உள்ளங்கால் மதமதப்பு. ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், எனக்கு செப்பல் போடுறதே எனக்கு தெரியல. ரொம்ப ஃபோன் கன்சல்டேஷனில் சொல்கிறாங்க, எனக்கு செப்பல் போடுறதே எனக்கு தெரியல. சுகர் கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே அவங்க கண்டுபிடிச்சி, சும்மா ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அம்மாவுக்கு. ஆனால் பயங்கரமான பாத எரிச்சல், பயங்கரமான பாத உணர்ச்சி குறைவு, மதமதப்பு, ஏதோ மெத்தையில் நடக்கிற மாதிரி எனக்கு இருக்குது, செப்பல் போடுறதே தெரியலன்றாங்க. பட் 1 மந்தில் எப்படி இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 1 மந்த் ஸ்டோரி இல்லை, அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்குது. அவங்க போய் செக் பண்ணிக்கல, இப்போ தான் போய் பார்த்துருக்காங்க. லாங் டைமில் சர்க்கரை அதிகமாகவே நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம் நம்மளை அறியாமலே அப்படின்னா, குறிப்பாக பாதங்காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், பாதங்காலில் இருக்கக்கூடிய நரம்பு அணுக்கள், நரம்பு செல்கள், இதெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலான சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இங்கே தான் ஏமாந்து போயிடுறாங்க. எனவே இதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பெயின் வந்ததுன்னா உங்களோட எலக்ட்ரோலைட் செக் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் ஒரு 400 rupees வரும். ஒரு லேபில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கால்சியம் எவ்வளோ இருக்குது, உங்களோட பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, மேக்னீஷியம் எவ்வளோ இருக்குது, பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குது பிளட்டில், இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் மசில் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமான எசென்ஷியல் மினரல்ஸ். இப்போ வெயில் காலத்தில் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறோம், நிறைய வெயிலில் போகிறீங்க, அதனால டீஹைட்ரேஷன் வருதுனாலும், இந்த தாதுப்புகள் குறைபாடு வந்தாலும் மசில் பெயின் வரும். பட் அது கிராம்பிங்காக இருக்கும், அப்படி சடனாக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏதாவது குடிச்சிங்கன்னா உடனே ரிலீவ் ஆகும். அது ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக பெயின் இருக்குது, தொடர் பெயின் இருக்குன்னா அது குட் பி சம்திங் எல்ஸ். ஸோ அது ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த நாவற்கொட்டை பொடி அப்படின்னா என்ன, அதில் என்ன, வேறு என்ன வழியில் அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கலாம் தனி வீடியோக்களில் பதிவிட்டுருக்குறோம். சுகருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். அந்த நாவற்கொட்டை பொடி நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னாலும் அந்த லிங்க்கும் கொடுக்குறோம், போய் பாருங்கள். எனவே சுகர் டெஸ்ட் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக ஒரு 30 வயசுக்கு மேலே அவ்வப்போது பண்ணிக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.